Hello students, in this session we are going to discuss about classification of load torque. அப்படின்னா active first one is active load torque. Active load torque அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா it has the capability of driving the motor under equilibrium conditions. அதுதான் load torque. அதாவது when the drive rotation is changed, அதாவது direction of rotation change ஆனாலும் this load torque retain their sign. For example, gravitational force, அதாவது இந்த டார்க் எப்படின்னா இது வந்து எப்போவுமே ஒரே டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகாது. சப்போஸ் மோட்ரு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆனாலுமே கூட இந்த டார்க் வந்து சேம் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். தேர்ஃபோர் இதோட சைன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபோர்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், சப்போஸ் ஒரு பால் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே தூக்கி போடும்போது ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழேருந்து மேலே போகும்போது அந்த ஆப்ஜெக்டில் நம்ம வந்து கொடுத்த ஃபோர்ஸும் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும். ஓகே, அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? டாப் டு பாட்டம் ஆக்ட் ஆகும். சப்போஸ் அந்த பால் வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே விழுகும்போதும் அந்த பாலில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்கும். அப்போ அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் அந்த பால் வந்து கீழேருந்து மேலே போனாலும் மேலேருந்து கீழே வந்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்றது ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். அது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள். இங்கே என்ன எக்ஸாம்பிள்னா டார்க் டியூ டு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை எப்படி எழுதலாம்னா, இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு டிரைவ் த மோட்டர் அண்டர் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். இது வந்து மோட்டரை டிரைவ் பண்ணுறதுக்குள்ள பொட்டன்ஷியல் கேப்பபிலிட்டி வந்து இதுக்கு இருக்கணும். அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இட் ரிட்டைன்ஸ் தேர் சைன் ஈவன் when the direction of drive gets changed. அதாவது அந்த டைரெக்ஷன் ஆஃப் டிரைவ் சேஞ்ச் ஆனாலும் இதோட டார்க் வந்து சேம் டைரெக்ஷனில் தான் இருக்கும். இது எக்ஸாம்பிள் என்னென்னா, டார்க் டியூ டு கிராவிட்டி. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டார்க் டியூ டு டென்ஷன், கம்ப்ரெஷன், எக்ஸெட்ரா. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லோடு டார்க். இது எல்லாமே ஆக்டிவ் லோடு டார்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிவ் லோடு டார்க். இது என்ன அப்படின்னா, இட் ஆல்வேஸ் அப்போஸ் த மோஷன் அண்ட் சேஞ்ச் தேர் சைன் ஆன் த ரிவர்சல் ஆஃப் மோஷன். அதாவது இது எப்போவுமே ரொட்டேஷனுக்கு அப்போஸில் தான் இருக்கும். இது வந்து டைரக்ஷன், இந்த டிரைவோட டைரக்ஷன், ரொட்டேஷனல் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆனால் இதோட சைனும் சேஞ்ச் ஆகிரும். இதுதான் இது பேசிவ் லோடு டார்க். இது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ கட்டிங் மிஷின்ஸ், ஃப்ரிக்ஷன், இதெல்லாம் வந்து பேசிவ் லோடு டார்க் உள்ள எக்ஸாம்பிள். ஓகே, இட் கேன் பி ரிட்டன் as it always oppose the motion and change their sign when the direction of motion gets changed. Example, friction torque. இதுவுமே example of passive load torque. Here components of load torque. Components of load torque na அதோட classification, it can be divided into 3 components. First one is என்னன்னா friction torque. What is friction torque? First one is friction torque. Okay, அதாவது it will be present at the motor shaft and also in various parts of the load. இதில் நிறைய பார்ட்லையும் இந்த மோட்டர் ஷாஃப்ட்லையும் இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அக்கர் ஆகும். அதனால் இந்த லோடு டார்க்கில் சம் சேஞ்சஸ் ஆகும், அதாவது ரிசல்டன்ட் டார்க்கில். இதுதான் என்னதுன்னா ஃப்ரிக்ஷன் டார்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைண்டேஜ் டார்க். வைண்டேஜ் டார்க் அப்படின்னா என்னென்னா, வைண்டேஜ் டார்க் the wind generates a torque which opposes the motion of the drive. அதாவது இந்த விண்டுனாலையும் சம் சேஞ்சஸ், நெட் டார்க்கில் சம் சேஞ்சஸ் ஆகும். அதான் என்ன சொல்கிறோம்னா வைண்டேஜ் டார்க் அப்படின்னு சொல்கிறோம்.
Okay, next one is torque required to do the useful mechanical work. Torque, இந்த டார்க் தான் எதில் யூஸ் ஆகும்னா அந்த ஆக்சுவல் ஒர்க்குக்கு யூஸ் ஆகிற டார்க் தான் என்னது யூஸ்ஃபுல் மெக்கானிக்கல் ஒர்க் டார்க். இட் மே பி சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பீட், சம்டைம்ஸ் டைம் வேரியண்ட்டாக இருக்கும், இல்லை இன்வேரியண்ட்டாக இருக்கும், இல்லை ஸ்பீடு டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லது சில டார்க் அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்பீட், இந்த மாதிரி நிறையா கேசஸ் இருக்கும். Therefore, components of load torque means first one is friction torque, and next one is windage torque, and the last one is torque required to do the useful mechanical work. That's all about classifications and components of load torque.